ஏய் இங்க பாரு, புடி. உங்க அம்மா கல்யாணத்தப்போ 4 நகை போட்டாலும் போட்டாங்க. எப்ப எல்லாம் நீ என் கூட சண்டை போடுறியோ அப்ப எல்லாம் அதை எடுத்துட்டு போய் அடமானம் வச்சிடுறேன். மீட்டுன்னு வரணுமா நானு? இது எடுத்துட்டு வரலன்னா உன் அம்மா கறி வேற. முதல்ல அவளை போடணும். தாய் கலவி தின்றா தின்னு. ஏங்க குழந்தை சாப்பிடும் போது அப்படி சொல்லாதீங்க. இதா குழந்தை? டேய் சும்மா சீட்டு கிடைச்சிருச்சுன்னு திமிரலே சுத்திட்டு இருக்காத. ஒழுங்கா படிக்காம நீ இதே மாதிரி உன்னை பெத்துட்டு வா. அப்ப நல்லா இருக்கனாடா. ஓகே போயிட்டு அங்கிள். டேய் ஆடா இவனாடா இவன் ஆடு நான் தான் பேட்டிங். டேய் போறா. டேய் பிரவீன் உன்னையாண்ட எல்லாரும் திட்டிகிட்டே இருக்காங்க. எங்க அப்பா நான் உருப்பிட மாட்டேன்னு சொல்றதும் எங்க அம்மா நான் உருப்பிடுவேன்னு நினைக்கிறதும் நம்ம பிரின்சிபல் நான் நாசமா போவேன்னு சொல்றதும் இவங்க எல்லாரும் மைண்ட்ல என்னை பத்தி தான் மச்சான் ஓடுது. ஆமா ஆனா எனக்கு என் மைண்ட்ல ஓடுறதெல்லாம் ஒரே ஒரு விஷயம் தான். லவ் லவ் லவ். டேய் பேட்டா குறா. எனக்கு லவ்னா ரொம்ப பிடிக்குங்க. இன்ஃபேக்ட் யாருக்கு தான் பிடிக்காது? என் லவ் ஆஃப் மை லைஃப் தேர்றதுல தான் என்னோட இந்த ஹோல் ஜேர்னியே இருக்க போகுது. என்னது லவ் ஆஃப் மை லைஃபா? அப்படின்னா அதான் மச்சான், ஒரு பொண்ணை ஸ்கூல்லே 10 லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுவாங்கல்ல, அந்த மாதிரி எனக்கும் ஸ்கூல் டு காலேஜ், காலேஜ் டு மேரேஜ் போகணும்னு ஆசைடா. அப்ப பேக்கேஜ் அதுதான் எங்க அப்பா பேக்கரி இருக்கடா. தேங்க்ஸ்டா. அவுட்ரா. ஐயோ இப்படிதாங்க ஸ்கூல்ல ஒரு பொண்ணு திவ்யா. பசங்கெல்லாம் திவ்யா பின்னாடி தான் சுத்துவானுங்க. ஆனா திவ்யா என் பின்னாடி தான் சுத்துவா. ஆனா இந்த சந்தோஷத்துல எங்களுக்கு இருக்கிறது ஒரு சின்ன சோகம் தாங்க. அவ வேற பஸ், நான் வேற பஸ். இன்னும் ஏன்டா தனியா விட்டு போறேன் அப்படின்னு ஒரு பார்வை பாப்பா பாருங்க, என் மனசே உடஞ்சிடுங்க. ஆனா இந்த உடஞ்சி போன மனசை ஒட்ட வைக்கிறதுக்குனே இங்க ஒருத்தி இருக்கா. அகில சேஷாத்ரி பிரியா. அவ பக்கத்து சீட் எப்பவுமே காலியா தான் இருக்கும். அது வேற யாருக்காகவும் இல்லை, எனக்காக தான். ஐசப் கல்யாணம் இறங்க.